ஸோ திஸ் இஸ் லோகேஷ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 2.2 அதில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ 12th மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ லெசன் நம்ம என்னென்னு பார்த்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி ஓகே வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருங்கன்னு பார்த்தா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ரியல் நம்பர்ஸ். ஓகே என்ன கேட்குறாங்க, ரியல் நம்பர்ஸு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய ரியல் நம்பர்ஸ் என்ன இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கேட்டகிரியில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா ஆர் ஈக்குவல். ஸோ ஆர் ஈக்குவல் அப்படின்றது என்னென்னா ஆக்சுவலாக இதை ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே ஈக்குவலாக ஓகேங்களா. ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்தால் ரியல் நம்பர்ஸ் என்ன இமேஜினரி நம்பர்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க சம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா கிவன் ஓகேங்களா. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை டேரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ 3 - ix minus 2 - iy plus 2i plus 5 is equal to, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 2x plus -1 plus 2i into y plus 3 plus 2y ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேக்ரிகேஷன் பிரிச்சுக்கலாம். எக்ஸெல்லாம் தட் மீன்ஸ் ரியல் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு, இமேஜினரி நம்பர்ஸ்லாம் ஒரு சைடுன்னு பிரிச்சுக்கலாம். ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, அதில் ஐ இருக்காது. இமேஜினரி நம்பர்னால் என்ன, அதில் ஐ இருக்கும். இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை ஒய்யை உள்ளே மல்டிபிள் பண்ணிவிடுங்களேன். ஸோ என்ன வரப்போது 3 × x 3x மைனஸ் i × x ix அவ்வளோதாங்க ஜென்ரல். ஸோ மைனஸ், ஸோ இங்கே மைனஸ் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடலாம் ஒய்யை, அதுக்கப்புறமா மைனஸை மல்டிபிள் பண்ணலாம். 2y - iy ஓகேங்களா. ஏன் இந்த மாதிரி பண்ணோன்னா மிஸ் பண்ணிட மாட்டோம். அந்த சிம்பிள் மைனஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான சிம்பிள். ஸோ ப்ளஸ்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தா மைனஸ். ஏன்னா அந்த ப்ளஸ்ஸால் தான் சம்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும், மைனஸால் நமக்கு சம் வந்து என்னவாயிடும், சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2x டேரெக்டாக இருக்கா, பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா ஒய்யை உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். -1 × y -y தான், ஏன்னா 1 × y ஒய்யை போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் 2yi ஓகேங்களா. ப்ளஸ் 3 + 2y இங்கே மட்டும்தான் நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ 3x - ix மைனஸ் உள்ள தள்ளிடலாம். ஸோ -2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் iy ப்ளஸ் 2y ப்ளஸ் 5. ஸோ இங்கே ப்ளஸ் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ளே இருக்கிற மாதிரி எழுதிடலாம். மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ் அப்படி எழுதிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 3 + 2y. இப்போ பாருங்களேன் ரியல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணலாமா. ஸோ இது ஒரு ரியல், இது ஒரு ரியல், இது ஒரு சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா இதில் ஐ கிடையாது, அவ்வளோதாங்க. இங்கே ஒரு ரியல், இங்கே ஒரு ரியல். ஸோ இங்கே ஒரு ரியல் எல்லாம் முதல்ல கம்பைன் பண்ணி எழுதிக்கலாமா. ஸோ 3x - 2y சிம்பிளை விட்டுறக்கூடாது, ப்ளஸ் 5. இப்போது எப்போவுமே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஐயே வெளியே எடுக்க போகிறேன். ரிமைனிங் இருக்கிறவங்களாம் யார் பாருங்கள், -x இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் y. ஸோ இங்கே என்ன இருக்குது, +2. அதான் ஐ வெளியே போயிடுச்சுல. ஸோ ஓகே ரிமைனிங் இங்கே பாருங்களேன். ஸோ 2x - y + 3 இது யாருன்னு பார்த்தா ரியல். ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்துகிற போகிறோம். யார் யாரெல்லாம் ஐயில் இருக்காங்க, ப்ளஸ் 2y. ஸோ ரிமைனிங் வேறு யார் இருக்காங்கன்னா +2 எவ்வளோ தாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியாச்சு, இப்போ வெளியே எடுத்தாச்சு. இங்கே ரெண்டுத்துக்குமே ஈக்குவல். அப்போது இங்கே இருக்கிற ரியலும் இங்கே இருக்கிற ரியலும் நமக்கு ஈக்குவல். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இமேஜினரியும் இங்கே இருக்கக்கூடிய இமேஜினரியும் நமக்கு ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ ஈக்குவேட் ரியல் அண்ட் இமேஜ். ரியலே இமேஜை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரியலை பண்ணிடலாம். ஸோ ரியலில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இந்த கேட்டகரி தான். ஸோ 3x - 2y + 5 is equal to, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா 2x - y + 3 ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், இமேஜினரி ஈக்குவல் பண்ணிடலாமா, இமேஜினரின்னு போட்டுடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா -x ப்ளஸ் இமேஜினரி சிம்பிளை யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 2y + 2 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் பெருசு இங்கே தான், அப்போது சின்ன நம்பர் எல்லாத்தையுமே இந்த பக்கம் எடுத்துருந்துலாமா. 3x - 2y + 5. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2x + y ஆகிடும் இது. அப்புறம் -3 is equal to 0. இங்கே பாருங்களேன் ரெண்டு எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறோம், எக்ஸு ஒய் ஜெட்டுன்றது தட் மீன்ஸ் எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் இதெல்லாமே கம்பேர் பண்ணிடலாம். இங்கே 3xல் 2x போச்சுன்னா வெறும் எக்ஸ் பெரிய நம்பரோட சிம்பிளை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே -2x இருக்கா, ஆனால் இங்கே +y இருக்குது, அப்போது -y. ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் -2ல் 1 போச்சுன்னா -1 ஓகேங்களா. ஸோ இங்கே +5 இருக்குது, ஆனால் இங்கே -3 இருக்குது, அப்போது +2 ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் ஓகேங்களா. சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒன்றை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கம்பேர் பண்ணலாமா. இங்கே பார்த்தா இந்த ஒய் தான் பெருசு, பட் இங்கே எக்ஸ் மைனஸில் இருக்கிறதால மொத்தத்தையுமே நம்ம அந்த பக்கம் சென்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிற -x அப்படி போனால் +xங்களா, +y -y +2 -2. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ +2 is equal to 0.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸு கான்ஸ்டன்ட் அது ஜென்ரலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஒரு ஒய் இருக்கா மைனஸில், பட் ஆனால் இங்கே ப்ளஸில் 2y இருக்குது. அப்போது ப்ளஸ் ஒய் தான் வரும். ஏன்னா ஆல்டர்னேட் சிம்பிள் மைனஸ் பண்ணிவிட்டேன், பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டேன். -2 +2 கேன்சல், அப்போ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருங்களா. ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, XYயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, நோ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா XYயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிடுறேன், இதை 2ன்னு கன்சிடர் பண்ணிட போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் 1 and 2. ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா x - y + 2 = 0ங்களா. இங்கே x + y = 0, அங்கே கான்ஸ்டன்ட் எதுவும் கிடையாது, விட்டுருங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சிங்களா. ஸோ ரிமைனிங் இதை ஆட் பண்ணாச்சு நமக்கு என்ன வரும்னா 2x + 2 = 0. +2 அந்த பக்கமாக போச்சுன்னா என்ன ஆகிடும் நமக்கு -2. ஓகேங்களா. ஸோ 2 பிகம்ஸ் இங்கே மல்டிபிளில் இருக்கிற 2 அப்படி போச்சுன்னா டிவைட் 2 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன வரப்போகுது -1. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோமா, எஸ் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பண்ண போகிறோன்னா சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் 1 or 2 எதுலேயே ஒன்று சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஸோ 1 பிகம்ஸ், ஸோ நம்மக்கிட்ட 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தா x - y + 2, x - y + 2 = 0. எக்ஸோட வேல்யூ என்ன, therefore x = -1. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ -1 - y + 2 = 0. இங்கே -1 இருக்குது, இங்கே +2 இருக்குங்களா. ஸோ ரெண்டுமே என்ன ஆகிடும் சப்ராக்ட், அதாவது ஆல்டர்னேட் சிம்பிள்ன்றதால சப்ராக்ட் ஆகிடும். +1 = 0. சார் இப்போ நான் +1 அந்த பக்கம் கொண்டு போகவா, வேண்டாம். இங்கே -y அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஆக்சுவலாக அது என்ன ஆகிடும் ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக 1 +டாக தான் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ therefore ஸோ அவங்க கேட்ட XYயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, எஸ் x = -1 அண்டு ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் +1. ஸோ இவ்வளோ தானா, எஸ் இவ்வளோ தான். ஸோ ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.